நீங்கள் இந்த கல்லூரியை முடித்து வெளியே செல்லும் போது பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிகளில் நீங்கள் நல்ல வேலையில் இருக்கிறீங்கன்னு இருந்து நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் பரவாயில்ல, நாம் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வரும். ஏன்னா பெற்றவங்களுடைய எண்ணமே தான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறது தான். உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ இல்லாத ஒரு பிள்ளையோ இருக்கலாம். எனக்கு இங்கே இருக்கக்கூடிய 5200 மாணவ மாணவிகளும் பிள்ளைகள் தான். உங்களுக்காக நான் கடன்பட்டு நின்றாலும் ஒவ்வொரு இரவும் தூங்கி நான் முழிக்கும் பொழுது இன்னைக்கு நான் என்ன புதிதாக என் கல்லூரிக்கு செய்ய முடியும் என்கின்ற எண்ணத்தோடு தான் நான் அங்கேருந்து காரேறி இங்கே வர்றேன். இரவு போகும்போது இன்னைக்கு என்ன முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத மனசில் அசை போட்டு கொண்டு தான் இங்கேருந்து நான் அங்கே போகிறேன். வலுவாக ஒரு நெறியின் வாழ்க்கையில் வாழுங்கள். கட்டாயம் ஒரு தலைமுறை கஷ்டப்பட்டால் பல தலைமுறை மாறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை இன்னும் மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் நடைபோடுகிறோம். தயவு செய்து மாணவ செல்வங்களே, உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகவாவது ஒரு சில ஒழுங்கீனங்களை கற்றுக்கொண்டு வாழுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த தருணத்தில் இந்த நாள் இப்படி ஒரு அரங்கிலே ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று நாங்கள் பல கனவுகளோடு தான் வந்தோம். அந்த கனவுகளில் இது இல்லாத ஒரு கனவு. ஆனால் இந்த கனவையும் நிறைவேற்றி கொடுத்ததற்காக எங்களுடைய அறக்கட்டளை உறுப்பினர்கள், முதல்வர்கள், பேராசிரியர் பெருமக்கள், என்னோடு தோள் கொடுத்து தோளாக நின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.